இங்க பாருங்க மக்கள், இங்க தன்னோட குட்டியை ரோட்ல கூட்டிட்டு போறப்ப அந்த சைட்ல இருந்து ஒரு குடிகாரன் கார்ல வேகமா வந்து குட்டியை ஏற்றி கொண்டு போறாரு. இதை பார்த்த தாய் நாய் ரொம்பவே கோபத்துல காரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கார் வேகமா போனதால டாக்கால பிடிக்க முடியல. உடனே இந்த டாக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கரைசல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்மே என்னன்னு தெரியாம இந்த டாக்கை வெளியில பத்தி விட்டுறாங்க. ஆனா அந்த டாக் எங்கேயுமே போகாம போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே படுத்து கிடக்கு. அப்புறம் யதார்த்தமா ஒரு நாள் நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வேலையா வராரு. அப்ப இந்த டாக் கண்ணுக்கு நம்ம ஹீரோ கடவுள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் நம்ம டாக் ஹீரோவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. நம்ம ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அப்புறம் இவருக்குமே புரிய வருது, இந்த டாக் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த டாக் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் காமிக்குது ஒரு இடத்த. அது என்ன இடம்னா தன்னோட குட்டி நாயை இறந்து புதைச்ச இடத்த காமிக்குது. உங்களுக்கு இப்பதான் இவங்களுக்குமே வழங்க ஆரம்பிக்குது. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கேஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் இந்த நாய் கிட்ட கோர்ட்ல என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா காரோட நம்பரும் கலரும் கேட்கறாங்க. நாய் பேசுறது நம்மளுக்கு புரியறதுக்காக ஒரு அனிமல் டிரான்ஸ்லேட் மிஷினை டாக்கு ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த டாக்கும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா நம்பரையும் கலரையும் கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லிடும். இதனால அந்த நாயை ஏற்றி கொண்டவருக்குமே தண்டனை கிடைச்சிடும். ஆனா அந்த நாய் சாதாரணமான நாய் இல்ல, ஒரு போலீஸ் ட்ரெயின் டாக்னு சொல்றாங்க.